மிக முக்கியமான தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வியலை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த 12 மணி நேர வேலை திருத்த சட்ட மசோதாவை வந்து திரும்ப பெற வைத்தவர் அண்ணன் வேல்முருகன். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த மட்டும் போதாதுல்ல. இல்ல நாங்க ஒன்னொன்னு ஒரு சிறு, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி ஒரு சிறு நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க. எதுக்கு அவர் குரல் கொடுத்தாரு? எதற்காக குரல் கொடுக்கல? சட்டமன்றத்தோட வரலாற்றுல விமான நிலையத்துக்கு குரல் கொடுக்கல. பேசியிருக்கிறாரு சட்டமன்ற பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், கடலூர்ல இருக்கக்கூடிய அந்த ரசாயன ஆலைகளுக்கு எதிரானதாக இருக்கட்டும், நீங்க அந்தியூர் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நீர்நிலைகள் வந்து பராமரிக்கப்படுவதாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்குமே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். தமிழ் குடமுழுக்கு விவகாரமாக இருக்கட்டும், தமிழ் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ போடுவதில் வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் பேசி சட்டமன்றத்தில் பிரச்சனையா இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் குடமுழுக்கு விவகாரத்துல தலையிட்டு அதுல அத கையில எடுத்து பண்ணதே நாம் தமிழர் கட்சி தானே பண்ணி அரசெல்லாம் இருக்காங்க. சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் ஆவணமா இருக்குங்க. அவர் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் இருக்கு. நீங்க வந்து எல்லா ஊடகங்களையும் போயிருக்கீங்க. அதை எடுத்து பாருங்க. இப்ப இவ்வளவு வாய்ஸ் இருக்கிறவங்களா தான் ஏன் அங்க அது நிறைவேற்ற? நாங்க அதெல்லாம் சொல்றல, எங்களுக்கான கூடுதல் பலம் இருந்தால் இன்னும் கூடுதலா இந்த அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஒரு நபராக நீங்க என்ன சொல்றல, நீங்க தொழிலாளர் விரோத சட்டத்தை வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரித்து அந்த சட்ட மசோதா நிறைவேறக்கூடிய நிலையில கடைசி நேரத்தில் போய் வேல்முருகன் தடுத்து நிறுத்துறாரு. இது மிகவும் ஆபத்தானது. முதலமைச்சரிடம் வந்து நேரடியா போய் இந்த சட்டம் மிக ஆபத்தானது, இது வந்து தொழிலாளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது, இது உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவராக வேல்முருகன் தான் இருந்திருக்கிறாரு. உங்களுடைய தலைவர் வந்து சட்டசபைக்குள்ள கத்துறது பேசுறது அதெல்லாம் வேற.